இன்றைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு. பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் உயிர விட்டாரு. அத நான் அந்த பக்கம் தான் நிக்கிறேன் உண்மையாவே. அவருடைய அவருடைய உணர்வை என்னால புரிந்து கொள்ள என்ன முடியுது. என்ன சொன்ன எதுக்காக உயிரை விட்டாரு? அறநிலையத்துறை தான் இதுல தலையிட்டு பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவரு அவ்வளவுதான். குற்றச்சாட்ட அதத்தான் வச்சிருக்கிறார். சொல்லிட்டு இருக்கிறேன். ம். ஒரு விளக்கு ஏத்துறது, ஒரு தீபம் என்ன பிரச்சனை? யார் எதிர்த்தா? யார் சண்டை? என்ன பிரச்சனை? என்ன விநாயகர் ஊர்வலம் இந்த பக்கம் போனா பிரச்சனை. தீபம் இந்த பக்கம் எனக்கு புரியவே இல்லையே. தேர் பவனி கிறிஸ்துவ தேர் பவனி போதில்ல. இஸ்லாமியர்களுடைய ஊர்வலம் போதில்ல. சந்தோஷமா தான் எல்லாம் சரின்றோம். யார் மாட்டேன்றா? என்னைக்கு எதிர்த்திருக்காங்க? நாகூர் தர்காவுடைய சந்திரக்கூடுக்கு எங்கேயா ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா? இது வரைக்கும் ஒரு எதிர்ப்பு ஒரு நாள் அங்கெல்லாம் வழியில கோயிலோ குளமோ சாமியோ பூமியோ யாருமே இல்லவே இல்லையா? இந்துக்களே இல்லையா? வேளாங்கண்ணில இருந்து தூத்துக்குடியில இருந்து பெசன்னர் வரைக்கும் தேர் பவனி போதே யாரா ஒருத்தர் எதிர்த்து இது வரைக்கும் ஒருத்தர் எதிர்த்திருக்காங்களா? என்ன எனக்கு புரியல. இல்ல சார் இஸ்லாமியர்கள் எதிர்க்கல, சார் அந்த கிறிஸ்தவர்கள் இஷ்யூவ எதிர்க்கல. பிஜேபி அரசியலாக்கும்போது அந்த கேள்விய கேக்குறாங்க அதத்தான் நான் சார். சொல்ல வர்றேன். இஸ்லாமியர்கள் எதிர்க்கல, கிறிஸ்தவர்கள் எதிர்க்கல. எதுக்குல? அரசாங்கம் எதிர்க்கிறது. இல்ல அரசாங்கம் திமுக எதிர்க்குது. எதிர்க்கிறது. பிஜேபி இதான் அரசியல் நியாயமான பண்ணுது இல்ல. பிஜேபி உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீதியரசர் 2வது தீர்ப்பு கொடுத்த வரைக்கும் பிஜேபி உள்ளேயே கிடையாது. இது ராம ரவிக்குமார்ங்கிற தனி நபர் முயற்சி. அவர் இந்து முன்னணியும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது. அவர்கள் யார் அவர் என்டாஸ் பண்ணணும்? ஏதாவது தெரிஞ்சா பேசுங்க. ஒரு தனி நபர் போராடி அண்ணன் அர்ஜுன் சம்பத் மாதிரி ரைட் கொடுப்பாரு. சார் 2வது தீர்ப்புக்கு பிறகு தான் அவர் வந்தாங்க பிஜேபி. பிஜேபி ஆனா சீன்லயே கிடையாது. தமிழ்நாடு ஏன் அயோத்தியா மாறினா என்ன தப்பு இல்ல தானே அப்படின்றாரு. நீங்க தான் உள்ள கொண்டு வரீங்க. நயனார் நாகேந்திரன் சொல்றாருல்ல. அதான் நீங்க தான் உள்ள கொண்டு வரீங்க. நீங்க தான் அயோத்தி பிரச்சனை இது வரை இன்டெல் தெரிஞ்சுங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அண்ணன் சொல்றாரு அவர் கேட்கணும். எச் ராஜா சொல்றாருல்ல. எல்லாருமே இந்த சிக்கந்தர் மலையை அப்புறப்படுத்தணும்னு சொன்னாரா இல்லையா? சிக்கந்தர் மலை கிடையாது. அது யார் நீங்க நவாஸ் கனி சொல்றாரு அது திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு தர்காவை அப்புறப்படுத்துங்கன்னாரு சார் அவரு. அது அவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். எனக்கு அதுல உடன்பாடு எச் ராஜா அத சொல்றாருன்னா அப்ப அவங்களுக்கு என்ன எச் அரசியல் ராஜா இருக்கு? போய் கேளுங்க. நான் என்ன நீங்க அதையும் பேசுங்க சார். நான் ஏன் பேசணும்? நான் நீங்க சொல்றத தர்காவை நான் நீங்க பேசணுமா? இல்ல நான் சொல்றத நான் பேசுறேன். நீங்க பேசுங்க நான் பதிவு பண்றேன். ராம ரவிக்குமாரை ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பாஜக யாருமே என்டார்ஸ் பண்ணல. ஒரு பிரஸ் மீட்ல சேர்ந்து கூட நின்றுருக்காங்களான்னு பாருங்க. அவர் ஒரு தனி நபர். அண்ணன் அர்ஜுன் சம்பத் மாதிரி தனித்தனியா அவர்கள் அவர்கள் நோக்கத்துக்கு அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். இது அரசமைப்பு கொடுத்திருக்க சுதந்திரம். நீங்க யாரோ கொடுத்த பெருந்தன்மை கிடையாது. மத சுதந்திரம் என்பது நானே கடவுள் நான் சொல்ல முடியும். எனக்கு மத சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. நான் உங்கள்ட்ட பின்னாடிலாம் வரவில்லை. ஐ எம் த காட் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உரிமையை அரசமைப்பு கொடுத்திருக்கு. நீங்க இந்து மதத்தை மட்டும் துரத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க. ராமருக்கு தனியா கேஸ் போறார். ஒரு கேஸ் போறார் பிஜேபில, 2வது கேஸ் போறார் பிஜேபில. 2வது கேஸுக்கு வந்துட்டு கண்டெம்ப்டா வந்து நின்னு அரசாங்கம் முடியாதுன்னு சொன்னபோது அரசியல் கட்சிகள் வர்றார். திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தாரு. என்ன பிரச்சனை? அவர் பிஜேபியா? அவர் சங்கியா?